अस्सलामु अलैकुम हेलो மை பிங்க் லவ்லிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் ரமதான் முபாரக். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து இஃப்தார் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நிறைய ரமதானுக்கான இஃப்தார் ரெசிபிஸ் எல்லாமே வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் வந்து பார்க்கலைன்னா நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனையும் பிளேலிஸ்ட்டுமே வந்து சேர்த்து தரேன், ஐகார்ட்லேயும் தரேன், டிஸ்கிரிப்ஷனையும் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒன்னோட ஒன்று வந்து லிங்க் பண்ண ரெசிபி தான். இந்த எல்லாமே வந்து நீங்கள் 2 விஷயம் இல்லை 3 விஷயம் செஞ்சால் போதும், டக்குன்னு இந்த 3 ரெசிபி இல்லை 4 ரெசிபி கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இந்த ஆலு மினி பராட்டா. ஸோ ஆலு பராட்டா வந்து நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அந்த மாதிரி மினி பராட்டா வந்து இஃப்தார் நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 ரெசிபி செய்ய போகிறோம் பொட்டேட்டோ வச்சு. அதனால் இதுக்கு வந்து நான் 3 உருளைக்கிழங்கு ஒரே நேரத்தில் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நல்லா விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த கேப்பில் வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். 3/4 கப் போல் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு போல் நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து சப்பாத்திக்குள்ள மாவு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நல்லா வந்து சப்பாத்தி மாவை சாஃப்டாக நீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து நெய் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. 10 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊறட்டும். இப்போ இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து விசில் விட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது வந்து ஸ்கின்லாம் பீல் பண்ணிட்டு நீங்கள் வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெசிபிக்குள்ள உருளைக்கிழங்கு மட்டும் மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து பாதி வெங்காயம், பாதி கேரட் எல்லாம் துருவுனது, வெங்காயம் வெட்டியும் சேர்த்துக்கோங்க. மல்லிக்கீரை புதினா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கெச்சப் வந்து 1 டீஸ்பூன் அளவு போல் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து பெப்பர் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவு போல் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாமே வந்து நல்லா அந்த பொட்டேட்டோட கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாவுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சிலிக்கான் மேட்லேயே நீங்கள் சப்பாத்தி கட்டையில இந்த மாதிரி மாவை டஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு தடவை இந்த டஸ்ட் பண்ண மாவுலேயே வந்து இந்த கோதுமை மாவு வந்து நீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா, அதாவது சப்பாத்தி சைஸ் இல்லாமல் அதை விட நீங்கள் பெரிய சைஸாகவே வந்து நீங்கள் நல்லா வளர்த்து விட்டு எடுத்துக்கோங்க. 2 சைடுமே வந்து மாவை வந்து அப்பப்போ டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து அதாவது திக்காக இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஓரளவு திக்னஸில் வந்து நீங்கள் மாவை வந்து நல்லா வளர்த்து விட்டுக்கோங்க. நெய் வந்து ஃபுல்லாக அந்த மாவு மேலே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கை வந்து அந்த நம்ம வளர்த்தோம்ல மாவு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கார்னர் வரைக்கும் வராமல் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சப்பாத்தி மாவு வந்து நீங்கள் அப்படியே ரோல் பண்ணுங்க. நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக தான் வந்துடும். இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து இந்த சைட்ஸ் 2 சைட்ஸ் கார்னர்ஸை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மீடியம் சைஸில், அதாவது கொஞ்சம் சின்னதாகவே வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. இது வந்து ஆலு பரோட்டா மினி பைட்ஸுங்கிறதுனால இந்த மாதிரி வந்து சின்னதாக வந்து நீங்கள் லைட்டாக அந்த நீங்கள் மாவு எடுக்கும்போது ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இந்த ஷேப்புக்கு வந்து நமக்கு அந்த மினி பைட்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதை நீங்கள் அப்படியே வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக அப்படியே கூட நீங்கள் வந்து செஞ்சிடலாம். அப்போ வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயிலை வந்து பேனில் ஆட் பண்ணிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒவ்வொரு மினி பைட்ஸாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டுக்கோங்க. 1 சைடு வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடுமே வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா ஷாலோ ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஆயிலேருந்து எடுத்துருங்க. சூப்பரான நமக்கு ஆலு பரோட்டா மினி பைட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பொட்டேட்டோ ஸ்டஃபிங் தான் வச்சு பண்ணணும்னு இல்லை, சிக்கன் கீமா கூட நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இதே மசாலா போட்டு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிக்கன் மினி பைட்ஸ் கூட வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒன்று லிங்க்டு ரெசிபியாக தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் ரெசிபி. இது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து 1/2 கப் அளவு போல் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹோம்மேட் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்குவோம். இது கொஞ்சம் ஈஸி தான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு போல் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து டோ டெக்ஸ்டருக்கு கொண்டு வாங்க. ரொம்பவே ஸ்டார்டிங்கில் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக தான் நம்ம வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். இப்போ டோ டெக்ஸ்டருக்கு வந்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது 15 to 20 மினிட்ஸ் வந்து அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். 2 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து தேவையான அளவு உப்பு, 1 வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க, 1 தக்காளி வந்து ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க, 1/4 பங்கு அளவு கேப்சிகம் எடுத்துக்கோங்க. நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேறு எந்த மசாலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இட்டாலியன் சீசனிங் அது 1 டீஸ்பூன், பிஸா சாஸ் வந்து ஹோம்மேட் அது 1 டீஸ்பூன், இட்டாலியன் சீசனிங் இல்லைன்னா நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி. இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஷீட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து மாவை டஸ்ட் பண்ணிட்டு ஒரு தடவை அந்த டஸ்ட் பண்ண மாவோட இந்த டோ வந்து நல்லா நீட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வளர்த்து விட்டு நீங்கள் எத்தனை ஷீட் வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க.
நீங்கள் ஸ்டோர் பாட் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டில் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஹோம்மேட் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டில் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இல்லைனா நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த சப்பாத்தி போட்டு எடுத்து நீங்கள் அதில் கூட இந்த மாதிரி வந்து பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எத்தனை டிவைட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வந்து இந்த மாதிரி மாவு நல்லா வளர்த்து விட்டு எடுத்துக்கோங்க. மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இது நம்ம வந்து இப்போ போட்டு எடுத்துலாம். இப்போ வந்து தோசைக்கல்லில் வந்து எதுவுமே ஆயிலெலாம் எதுவுமே அப்ளை பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க. ஒன் சைடு இந்த மாதிரி பபுள்ஸ் வரும், அப்போ இந்த பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கோங்க. ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து பேன்லேருந்து எடுத்துருங்க. இதை கூட நீங்கள் அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி தான். இதுக்கு வந்து கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு தேவையில்லை. நீங்கள் மைதா வந்து கொஞ்சமாக தண்ணியில் கலந்துக்கிட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டில் வந்து பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நம்ம எப்படி ரோல் பண்ணோமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டஃபிங்கை க்ளோஸ் பண்ண மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரெண்டு சைடு அப்புறமா மைதா பேஸ்ட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து டைட்டாக வந்து நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து டைட்டாக ரோல் பண்ண தேவையில்லை. நம்ம நீங்கள் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மைதா பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி டைட்டாக செக்யூர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை அப்படியே கூட ஃப்ரீசரில் வச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த வந்து நீங்கள் பொட்டேட்டோ ஸ்டஃபிங்னு இல்லாமல் வெறும் வெஜ்ஜீஸ் கூட வச்சு பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து சிக்கன், மட்டன், பீஃப் இந்த ஸ்டஃபிங் கூட நீங்கள் ரெடி பண்ணிட்டு அதே மாதிரி வந்து சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல், மட்டன் ஸ்ப்ரிங் ரோல் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ரெசிபியில் 2 ரெசிபிக்கு உள்ள பேஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டா நமக்கே ஒரு டிஃப்ரெண்டான ஐடியாலாம் தோணும். ஸோ அதனால் இப்போ இதை வந்து நீங்கள் பொட்டேட்டோவில் ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் வெஜ்ஜீஸ், மட்டன், சிக்கன் இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக கூட வந்து ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் அந்த டயத்தில் நோம்பு திறக்க டயத்தில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுறவளுக்குள்ள ஆயில் வந்து பேனில் ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்ப்ரிங் ரோலையும் ஆட் பண்ணிவிட்டு ஒன் சைடு இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கோங்க. ரெண்டு சைடுமே வெந்ததுக்கப்புறமா ஆயிலேருந்து எடுத்துருங்க. சூப்பரான பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி. ரொம்பவே ஈஸி தான். 2 டிஃப்ரெண்டான பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி பண்ணனால நீங்கள் அந்த ஆலு மினி பரோட்டா ஸ்டஃபிங்கோட இதுக்கு வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து சிக்கன் கோன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஐம் ஷூர். ஸோ இப்போ வந்து 200 கிராம் அளவுக்குள்ள போன்லெஸ் சிக்கனை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு சிக்கனை வந்து சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்து ஓரளவு வந்து குக் ஆகணும். இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு வெங்காயம் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வெந்ததுக்கப்புறமா மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ அந்த தண்ணி வத்துற அளவு போல் நீங்கள் வந்து சிக்கன் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் வந்து ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை வந்து நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மைதா பேஸ்ட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் கோன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரொம்பவே ஈஸி தான். வீடியோவில் கட்டுற மாதிரி நீங்கள் வந்து கோன் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது உள்ள வந்து நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் தான் இல்லை, இப்போ நம்ம ப்ரீவியஸாக ரெடி பண்ண பொட்டேட்டோ ஸ்டஃபிங் கூட ஆட் பண்ணிக்கலாம். மட்டன், பீஃப் இந்த ஸ்டஃபிங் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மைதா பேஸ்ட்டில் வந்து இந்த கோனை வந்து வீடியோவில் காட்டின மாதிரி பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா வந்து பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது அப்படியே நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம். நீங்கள் வந்து ஃப்ரீசர்லேருந்து டேரெக்டாக வந்து டீப் ஃப்ரையும் பண்ணிடலாம். அப்போ வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நோம்பு திறக்கிற நேரத்தில் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆயிலை வந்து பேனில் ஆட் பண்ணிட்டு டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் வந்து பேனில் ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த நம்ம வச்சுருக்க சிக்கன் கோன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே வெந்ததுக்கப்புறமா ஆயிலேருந்து எடுத்துருங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி சிக்கன் கோன் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த லிங்க்டு ரெசிபிஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டஃபிங் பேஸ் ரெடி பண்ணிட்டா போதும். நீங்கள் வந்து இன்னும் நிறைய ரெசிபி கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். இதுதானே இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ரமதான் ரெசிபிஸ் ஏற்கனவே இருக்குது, நிறையாவும் வரப்போது. மறக்காமல் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டேக் கேர், பை பை அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் ரமதான் முபாரக்.